கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் 2வது செய்தியாக இந்த புதிய வருடத்தில் 2026 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அத்தியாயம் 35வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். போதகரே, அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. 2 கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஒரு நிமிடம் நாம் நம்முடைய கண்களை மூடி பரம தகப்பனை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நாம் அதே நேரத்தில் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே 22ஆம் அத்தியாயம் 36 இருந்து 40 வரை நான் வாசிக்க கேட்டீர்கள். இதே கருத்து மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அத்தியாயம் 29-30 வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 27வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவிலே இன்னொரு காரியத்தையும் சேர்த்து சொல்கிறார், உன் முழு சிந்தையோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்வாயாக என்று சொன்னவர் இதற்கு ஒப்பனையான 2வது பிரதான கட்டளை என்று சொல்லி, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த பிறனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த காரியத்திலே நாங்கள் குறைவுள்ளவர்களானால் இந்த செய்தி மூலமாக தேவரீர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி நாங்கள் எங்களை திருத்தி கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கரங்களில் மீதியான நேரத்தை ஒப்படைக்கிறேன். பேசுகிற என்னையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். ராஜ்யத்தின் எல்கைகள் விஸ்தாரமாகட்டும். தேவ சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே அந்த பிறனிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்தை குறித்து ஒரு 15 காரியங்களை ஆவியானவர் பல வசனங்களை எனக்கு எடுத்து காட்டினார். அதை 15 தலைப்புகளிலே நான் அதை போட்டிருக்கிறேன். அதை ஒவ்வொன்றாக நாம் தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், லவ் ஒன் அனதர். அதற்கு இன்னொரு நல்ல ஒரு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சர்விங் ஒன் அனதர். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அத்தியாயம் 34-35 நாம் எப்படி மற்றவர்களை சிநேகிக்க வேண்டும் என்பதை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இது ஒரு மிகுந்த சாட்சியை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம். நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவதை பொறுத்து தான் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் என்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிற அனுபவம் அது ரட்சிப்பின் அனுபவம். அந்த ரட்சிப்பை விட மேலான அனுபவம் அவருக்கு சீசராகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்த சொல்லுகிறார்? நாம் மற்றவர்களோடு கூட அன்பாய் இருப்பதை குறித்து. அது யோவான் 15:2 அது ஒரு கற்பனை என்று சொன்னவர் 15ஆம் அத்தியாயம் 17வது வசனத்தில் வரும்போது, நான் இதை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்கிறார். பாருங்க, ஆண்டவர் இதை ஒரு கற்பனையாக ஆண்டவர் நமக்கு டீச் பண்றார், நமக்கு அதை கற்பிக்கிறார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் எழுதும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 13:18 ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கட்டளையே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள்,
பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், முழு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் தேவனிடத்தில் அன்பு கூறுவதிலும் பிறனிடத்தில் அன்பு கூறுவதிலும் அடங்கி உள்ளது என்று சொன்னார். அதைத்தான் பவுலும் இங்கே சொல்லும்போது அதை ஒரு கட்டளையாக, வேறு எந்த காரியத்திலும் நீங்கள் மற்றவர்களிடத்தில் கடன்படாதிருங்கள். நீங்கள் கடன்பட வேண்டிய காரியம் என்ன? நாம் கடன்பட வேண்டிய காரியம் என்னவென்றால் மற்றவர்களுக்கு இடத்துல நாம் அன்பு கூறுகிற அனுபவம். அன்பு கூறாதிருப்போமையானால் நீங்களும் நானும் அதில் கடன்பட்டிருக்கிறோம். ரோமர் 13:18 அவ்வாறு சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:12 பவுல் மீண்டும் சொல்லும்போது, நான் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது போல இவரும் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக. ஆண்டவர் ஒரு மனிதனை பார்க்கும்போது, ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை பார்க்கும்போது வெறுக்கிற ஒரு அனுபவம் அல்ல, அல்லது பரிகாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் அல்ல. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தெய்வீக அன்பு உருவாகி அந்த மனிதனும் ரட்சிக்கப்படணும், அவனுக்குள்ள ஒரு விலையேறப்பெற்ற ஆத்துமா இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம். அதை 1 தெசலோனிக்கேயர் 4:9 வரும்போது, சபையிலே அல்லது நம்ம ஐக்கியங்களிலே சகோதர சிநேகம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வேதம் நமக்கு அதை போதிக்கிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நலமும் எத்தனை இன்பவுமாக இருக்கிறது என்று 133ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:22 நான் பார்க்கும்போது அதை பேதுரு இன்னும் அழகாக சொல்லுவார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டுமாம்? ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி, ஒரு எதிர்பார்ப்பை குறித்து அல்ல, அல்லது ஒரு பாலினத்தை சார்ந்த ஒரு அன்பு அல்ல, கவர்ச்சியை சார்ந்த ஒரு அன்பு அல்ல, மாயமற்ற சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பேதுரு 3 காரியங்களை சொல்கிறார். மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும், சுத்த இருதயத்தோடு கூட அந்த அன்பு காணப்பட வேண்டும், எந்த எதிர்பார்ப்பையோ இல்லாமல் மாயமற்ற சுத்த இருதயத்தோடு அந்த அன்பு ஊக்கமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 3:11 அதை யோவான் சொல்லும்போது அதை மிக சாதாரண ஒரு மொழியிலே அதை மிக எளிமையாக சொல்கிறார். இது ஆதி முதல் நாம் கேட்ட விஷயம் என்கிறார். ஆதி முதல் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற அடிப்படை உணர்வே பிறனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு அனுபவம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். 1 யோவான் 4:7 திரும்பவும் அவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நாம் ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானால், நான் விசுவாசி என்று சொல்லுகிறது உண்மையானால், பிறனிடத்தில் அன்பு கூறுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். 2 யோவான் 5:வசனத்தில் அம்மாளுக்கு எழுதும்போது சொல்கிறார், அம்மாளே, ஆதி முதல் தெரிந்த, அதோடு மாத்திரமில்லை, நான் ஒரு புதுசாக ஒன்றையும் நான் உங்களிடத்தில் சொல்லலம்மா, நமக்கு எல்லாருக்கும் ஆதி முதல் தெரிந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறேன். எனவே நமக்கு இது தெரிந்திருக்கிறதா என்று நம்ம இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பெயர் நமக்கு இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ சபையிலே நீங்களும் நானும் அங்க வகிக்கலாம். ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம்தான் பிறனிடத்தில் அன்பு கூறுகிற மேலான அன்பு. சபையில் மற்றவர்களுடைய கஷ்டங்களை, பாரங்களை, மற்றவர்களுடைய பலகீனங்களை நாம் விசாரித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறது சபையில் உள்ள அன்பு கூறுகிற ஒரு அனுபவம். நம்மை நாமே இந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்போம். 2வதாக, ஒருவரில் ஒருவர் ஏக சிந்தையாயிருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். இந்த அன்பு கூறுகிற அனுபவத்தில் அடுத்த ஒரு அனுபவம் இது. அதை ஆங்கிலத்திலே பார்க்கும்போது ஒன்னஸ் அல்லது அக்செப்டிங் அதர்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் உள்ள வசனத்தின் அடிப்படையில் நான் இதை சொல்லுகிறேன். உதாரணமாக ரோமர் 12:16 ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள்,
மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ரெண்டு காரியம் நம்மிடத்தில் இருந்தால் தான் இந்த ஏக சிந்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் வரும். ஒன்று, நம்மை புத்திமான்கள் என்று எண்ணக்கூடாது. நம்மை குறித்து ஒரு மேட்டிமையான எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு காரியங்களும் இருந்தால் மனத்தாழ்மை நம்மிடத்தில் வரும். மனத்தாழ்மை நம்மிடத்தில் வரும்போது ஏக சிந்தையும் மற்றவர்களையும் நம்மை போல ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். ரோமர் 15ஆம் அத்தியாயத்தில் 5வது வசனமும் 7வது வசனமும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை சொல்லுகிறது. நான் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி. ஒரு ஆலயத்தில் நம்ம செல்லுகிறோம், எல்லாரும் இணைந்து நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலகீனங்களை, நம்முடைய குறைகளை, நம்முடைய அழுக்கான வஸ்திரத்தை அவர் உற்று பார்க்காமல் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அதே போல மற்றவர்களிடத்தில் இருக்கிற பலகீனங்களை, குறைகளை, பிழைகளை, தவறுகளை பெரிதுபடுத்தி நாம் அவர்களை புறக்கணிக்காமல் அவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இதை பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 1:10 அவர் சொல்லுவார், சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் இருக்கவும். சபைகளில் இன்றைக்கு பிரிவினை, குடும்பங்களில் பிரிவினை, வேலை பார்க்கிற ஸ்தலங்களில் பிரிவினை. அந்த பிரிவினைக்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கக்கூடாது. பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும். இது ஒரு சீரான அனுபவம். பிரிவினையை உண்டாக்காத, குழப்பங்களை உண்டாக்காத ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட் யூனிட்ஸாக நம்ம செயல்பட முடியாது, டிஃப்ரெண்ட் கட்சிகளாக நாம் செயல்பட முடியாது. சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதும் போதும் திரும்ப சொல்கிறார். 2ஆம் அத்தியாயம் 2-5 வரை வாசித்து பாருங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஒரு ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை. இந்த ஏக சிந்தைக்கு தடையாயிருக்கிறது வாது, நம்முடைய ஈகோ, நம்முடைய அந்த பர்சனல் பிரஸ்டீஜை நம்ம பார்ப்போம். அல்லது வீண் பெருமை, தேவையற்ற ஒரு பெருமை, ஒரு ப்ரைடு நம்முடைய இருதயத்தில் இருக்கும். மனத்தாழ்மையினாலே நான் முதல்ல சொன்னேன், ஏக சிந்தை இருக்கணும்னா மனத்தாழ்மை வரணும். மேட்டிமை நம்மை விட்டு அகன்று போகணும். நம்மை புத்திமான்கள் என்று எண்ணக்கூடாது, மற்றவர்களெல்லாம் முட்டாள்கள் என்று எண்ணக்கூடாது. புத்திமான் என்று எண்ணினா கூட பரவாயில்லை, எனக்கு மாத்திரம்தான் புத்தி இருக்குன்னு எண்ணி விடக்கூடாது. பாருங்க, மனத்தாழ்மை உள்ளவராய் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர். இந்த அனுபவம் தான் ஏக சிந்தை அல்லது ஏற்றுக்கொள்கிற அனுபவம். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்துவின் இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அப்போ ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானால், நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், அந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்மிடத்தில் வருவது உண்மையானால் நமக்கு ஒரு ஏக சிந்தை இருக்கும், ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் இருக்கும், யாரையும் புறக்கணிக்க மாட்டோம். மூன்றாவதாக, அந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறதுல ஒரு அனுபவம் என்னவென்றால், ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹாஸ்பிட்டாலிட்டி. அதை 1 பேதுருவில் 4ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தில் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு ஆலோசனை சொல்கிறார். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். நம்ம முறுமுறுத்து கொண்டே செய்தால் அதனால பிரயோஜனம் இருக்காது. அடுத்ததாக 4ஆவதாக, அந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற அனுபவத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுங்கள். ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள். அது ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது கன்சிடரிங் அதர்ஸ் கிரேட்டர் தேன் யூ. மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் நம்மை விட மேலானவர்கள் என்ற ஒரு எண்ணம்.
தரித்திரராக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்கலாம், கந்தை வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்கலாம், ஒரு நல்ல வேலை நல்ல வாகனம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் சில நேரங்களில் நம்மை விட மிக அதிகமாக இருக்கும், விசுவாசம் அதிகமாக இருக்கும். இனி அவர்களை மேலாக எண்ணுகிற ஒரு அனுபவம். அதை ரோமர் 12ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். அவங்களிடத்துல அன்பு, ஒரு சிநேகம் நம்முடைய பார்க்கும்போது ஒரு சிநேகம், கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவன் விஷ் பண்ணாதான் நான் விஷ் பண்ணுவேன் என்று நினைக்காம, வயது வரம்பு பாராமல், அந்தஸ்து பாராமல், முகம் பாராமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதில் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதை வெளிப்படுத்த முடியும். 5வது அனுபவம் என்னவென்றால், சமிட்டிங் அவர் செல்ஸ், ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 5:13 வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தைகள். அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். யாக்கோபு சொல்லும்போது, யாக்கோபு 5ஆம் அத்தியாயம் 16வது வசனம், சில நேரங்களில் இந்த காரியம் நம்முடைய சரீர பலகீனம், நம்முடைய நல்ல தெய்வீக சுகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. பாருங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குறைகளை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மற்றவர்களை குறித்து ஒரு கசப்பான எண்ணம் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுது நம்ம வைத்து கொண்டே இருப்போமே, ஆனால் நம்முடைய சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் தோன்றுவதற்கு இது வாய்ப்பாக அமைகிறது. எனவே நம்முடைய சரீரத்தில் உள்ள வியாதிகள் நீங்கி நமக்கு ஒரு நிறைவான ஒரு தெய்வீக சுகம் உண்டாக வேண்டும் என்றால் மற்றவர்களை மன்னிக்கிறதும் மாத்திரமல்ல, அந்த கசப்பான எண்ணத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு எடுத்து போட வேண்டும். ரோமர் 12:5 அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறபடினால ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு கிறிஸ்துவில் நம்ம எல்லாரும் வித்தியாசமான அவயவங்களாக இருக்கிறோம். நம்முடைய சபையில் நம்ம வித்தியாசமான அவயவங்களாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் நாம் வித்தியாசமான அவயவங்களாக இருக்கிறோம். எல்லாருக்கும் தலையாக கிறிஸ்து இருக்கிறார். நாம் செயல்பட வேண்டும். எனவே நம்ம சொந்த சரீரத்தில் உள்ள ஒரு அவயவத்தை நாம் வெறுக்காமல் இருப்பது போல மற்றவர்களை நாம் கனம் பண்ணி அவர்களோடு கூட இசைந்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயம் 25வது வசனத்தில், சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் சில உறுப்புகள் கனம் இல்லாதது மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அந்த உறுப்பு செய்கிற வேலை தான் அது சரீரத்தில் மிக முக்கியமான வேலையாக இருக்கும். அதே போல மற்றவர்களை நாம் நினைக்க வேண்டும். சமுதாயத்தில் உங்களுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் சிலர் கனம் குறைந்தவர்களாய் தெரியலாம். ஆனால் அவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். பாருங்க, கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நமக்கு தெரிந்த ஒருவருக்கு வியாதியாக இருந்தால் குறைந்தபட்சம் விசாரிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம், நம்மால் ஏன்ற உதவியை செய்வோம். எபேசியர் 4:3 அந்த சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நம்ம எல்லாரும் அதில் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதை எபேசியர் 5:21 பவுல் சொல்லும்போது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மற்றவர்களோடு கூட எதிர்த்து பேசுகிற, மற்றவர்களோடு கூட வாதாடுகிற அல்லது மற்றவர்களோடு கூட வழக்காடுகிற அனுபவங்களை நாம் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் நாம் ஏக சிந்தையாயிருப்போம். 6வது அனுபவம் என்னவென்றால், ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையுடன் நடக்கிற அனுபவம். ஒருவேளை நான் சொல்லுகிற இந்த ஹெட்டிங்ஸ் ஓவர்லேப் ஆகலாம். என்னால் ஏன்ற மட்டும் அது விளங்கி கொள்வதற்கு ஏதுவாக கிளாசிஃபை பண்ணியிருக்கிறேன். இதற்கு ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஹியூமிலிட்டி நமக்கு வேணும், ஒரு ஒபே பண்ணுகிற ஒரு குவாலிட்டி நமக்கு வேணும். ஹியூமிலிட்டி அண்ட் ஒபே,
அதை 1 பேதுரு 5:5 நாம் தெளிவாக காண முடியும். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர், அதை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். யோவான் 13:14 அதை ஆண்டவர் என்ன செய்தார்? நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுகுங்கள் என்று அந்த மனத்தாழ்மை, அந்த ஹியூமிலிட்டியை அவர் வெளிப்படுத்தினார். அது இந்த காலகட்டத்தில் அது சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கால் கழுகித்தான் நம்முடைய மனத்தாழ்மையை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு எத்தனையோ வகைகளில் நீங்களும் நானும் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு முன்னே நடக்க முடியும். 7வது அனுபவம் என்னவென்றால், அன்பு கூறுகிற அனுபவம். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். பீஸ் வித் அதர்ஸ். சிலர் பேசுவாங்க, சிரிப்பாங்க, கை கொடுப்பாங்க, ஆனால் அவர்கள் உள்ளத்தில் அவர்களோடு கூட ஒரு சமாதானம் இருக்காது. அதைத்தான் மார்க் 9:50 உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அது எதனால் சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள். அந்த உப்புக்கு ஆங்கிலத்தில் 2 பேர் சொல்லுவாங்க. ஒன்று டேபிள் சால்ட், இன்னொன்று காமன் சால்ட். டேபிள்லேயும் பலர் சேர்ந்து தான் நம்ம உட்கார்ந்து சாப்பிட்றோம். காமன் சால்ட்னா அது சாதாரணமாக நம்ம மற்றவர்களோடு கூட பழகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. உப்பு அந்த சாரமுள்ள உப்பாக இருக்கணும். உப்பு சாரம் இல்லாமல் போனால் நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம் 5:14 அது வெளியே கொட்டப்படும், அது மிதிக்கப்படுவதற்கொழிய அது வேறு ஒன்றுக்கும் பயன்படாமல் போகும். எனவே ஒருவரோடு ஒருவர் சமாதானம். யாரிடத்திலாவது இந்த புதிய வருடத்தில் இன்னும் பேசாமல் இருக்கிறீர்களா, அல்லது வைராக்கியத்தோடு கூட இருக்கிறீர்களா? இந்த நாளில் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 8வது அனுபவம் கிரீட்டிங். நான் அதை ஆங்கிலத்தில் சொல்கிறேன் கிரீட்டிங். தமிழில் ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். பார்க்கும்போது அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போது, எஸ்எம்எஸ்ல அனுப்பும்போது வாழ்த்துகிற ஒரு திவ்ய சுபாவம். 1 கொரிந்தியர் 16:20 சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று கொரிந்திய சபைக்கு மற்ற சகோதரர்கள் அந்த சபையினரை வாழ்த்துவதை குறித்து சொல்கிறார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். அதை ரோமர் 16:16 அவர் இன்சிஸ்ட் பண்றாரு. திரும்பி 2 கொரிந்தியர் 13:12-13 வாசிக்கும் போதும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். இந்த காலகட்டத்தில் அது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்த்து சொல்கிற ஒரு அனுபவம், பார்த்து சிரிக்கிற ஒரு அனுபவம், அல்லது பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிற அனுபவம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். கசப்பு இல்லாமல், இருதயத்தில் எந்த கசப்பும் இல்லாமல், எந்த ஹிடன் அஜெண்டாவும் நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் வாழ்த்துகிற ஒரு அனுபவம். 9வதாக ஒருவரே ஒருவர் மன்னியுங்கள், ஃபர்கிவிங் என்று ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். எபேசியர் 4:32 வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. மன்னிக்கணும்னா அது வேணும், தயவு பண்ணுகிற ஒரு குணம் வேணும், மன உருக்கம். நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி மன்னித்தார் என்றால் அவர் மன உருக்கம் உள்ள தேவர். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அதனால ஆவியானவர் எவ்வளவு அழகாக சொல்கிறார். தயவு இருந்தது ஆண்டவரிடத்துல, அவரிடத்துல மன உருக்கம் இருந்தது. அதனால தான் என்னை போன்ற ஒரு பாவி இன்றைக்கு அவரை பற்றி பேசுவதற்கு உங்கள் முன்னாக உட்கார வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 திவ்ய சுபாவங்களும் நம்மிடத்துல வருமே ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. அந்த தயவோடு மன உருக்கத்தோடு நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிப்போம். மற்றவர்கள் நமக்கு செய்த தீங்கை பெரிதுபடுத்த மாட்டோம், அதை ஆண்டாண்டு காலமாக பேசி கொண்டிருக்க மாட்டோம். மன்னிக்கிற ஒரு அனுபவம், மறக்கிற ஒரு அனுபவம், இந்த 2ம் காணப்பட வேண்டும். அதை கொலோசியருக்கு எழுதும்போது சொல்லுவார் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்குகிற அனுபவம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், குறைபாடு நிச்சயமாக இருக்கும். 2 பேர் இருந்தாலே 2 டிஃபரண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நம்ம மன்னிக்கிறதுல நீங்களும் நானும் தயவு பெருத்தவர்களாக இருக்க வேண்டும். 10வதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னென்றால்
ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், கம்ஃபர்டிங் ஈச் அதர். ஒருவருடைய கஷ்டத்தில், ஒருவருடைய நெருக்கத்தில் நாம் மற்றவர்களை தேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:11 வாசிக்கிறேன். ஆகையால் அந்த சபையால், தெசலோனிக்க சபை குறை சொல்லப்படாத ஒரு சபை. தெசலோனிக்க சபையில் அந்த 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அவர்களுடைய நற்குணங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குமே தவிர, அல்லது ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்குமே தவிர, அவர்களிடத்தில் தப்பிதங்கள் காணப்படாத ஒரு சபை. அந்த சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே நாம் அதை செய்து வருகிறோமா என்று இப்போ தியானிக்க போகிறோம். ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, ஒருவருக்கொருவர் பக்தி உண்டாகும்படி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கிருபையில நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, அந்த தேற்றுங்கள். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அடுத்த அனுபவத்தில் தான் அந்த பக்தி விருத்தி உண்டாகும்படி, அதாவது எடிஃபிகேஷன் அண்ட் என்கரேஜிங். தேற்றுங்கள் என்கிறது கம்ஃபர்டிங். அதில் தான் நான் வாசித்த அந்த தெசலோனிக்கேயர் 5:11 பக்தி விருத்தி உண்டாகும்படி ஒருவருக்கொருவர் நீங்கள் இசைவாயிருங்கள் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிற இன்னொரு காரியம் பாருங்க, நம்முடைய பேச்சு மற்றவர்களோடு நாம் பேசும்போது அந்த தேற்றுகிற அனுபவத்திற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் பிரயோஜனம் உண்டாக பேச வேண்டும். அந்த எடிஃபிகேஷனில் இப்போ இந்த எங்களுடைய ஊழியத்தினுடைய ஒரு முக்கிய ஒரு நோக்கமே எடிஃபிகேஷன். நாங்கள் கற்று தேர்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் இதை அறியாதவர்களும் அல்ல. ஆனால் எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் ஆவியானவருடைய துணையோடு உங்களுக்கு சொல்லும்போது நீங்களும் எடிஃபை ஆகுறீங்க, நாங்களும் எடிஃபை ஆகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனத்திற்காகத்தான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அந்த பக்தி விருத்திக்கு ஒரு முக்கியமான காரியம் அந்த எடிஃபிகேஷன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நீங்கள் பேசுங்கள். பாருங்க, எவ்வளவு அழகாக ஆவியானவர் சொல்றார். அடுத்தது நான் கொலோசியர் 4:6 அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம்னா உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபை பொருந்தியதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்க வேண்டும். நம்ம என்ன பேசுகிறோம் என்பது முக்கியம். எந்த இடத்துல என்ன பேசுகிறோம் என்பது முக்கியம். பல உதாரணங்களை நான் சுட்டி காட்ட முடியும். அதனால எவ்வளவு இடரல் வந்தது என்பது இது தெரியும். ஆனால் நேரத்தின் நிமித்தமாக, காலத்தின் நிமித்தமாக நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பக்தி விருத்தி உண்டாக பேசுங்கள். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கிருபை பொருந்தின வார்த்தைகளே நம்முடைய வாயிலிருந்து புறப்படட்டும். 12வதாக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவராயிருங்கள். இதுவும் எடிஃபிகேஷன்ல ஒரு பகுதி தான். ஆனால் இது டீச்சிங். நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்கிற அனுபவம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்களும் நானும் வளர வேண்டும். அதை ரோமர் 15:14 வாசிக்கும் போது, என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும், இந்த தேவனை அறிகிற அறிவு, சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்று ரோம சபையை குறித்து சொல்லுகிறார். அந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவனாய் நான் மாற வேண்டும் ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் நான் கற்றுக்கொள்கிறவனாய் அல்ல. அது கற்றுக்கொள்கிற அனுபவம் ஒரு பக்கம் வேண்டும். வேதத்தை நாம் எப்பொழுதுமே கற்றுக்கொள்கிறோம். ஆனால் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அனுபவம். எபிரேயர் 3:13 இதெல்லாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு அடையாளங்கள். எபிரேயர் 3:13 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்லுகிற அனுபவம் அது எபிரேயர் 10:25 வரும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
இது ஒரு உதாரணம். அதே போல எல்லா ஆவிக்குரிய நிலைமையிலும் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தவறும் போது அல்லது வழி விலகும் போது நாம் புத்தி சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 13ஆவதாக ஒருவருக்கொருவர் இடரல் அற்றவர்களாக இருப்போம். இது ரொம்ப முக்கியம். நாட் டு பி a stumbling block to fall. இன்னொருத்தம் விழுவதற்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரலாக இருந்தால் அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் விடுங்கள் என்கிறார். ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு கூறுகிற அனுபவத்தில் இது ரொம்ப முக்கியம். ரோமர் 14:13 இவ்வாறாய் சொல்கிறது, நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் இடரலாக நான் வாழக்கூடாது. யாரும் என்னை பார்த்து உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. புறஜாதிகளுக்குள்ள அவருடைய நாமம் இன்றைக்கு அநேகரால் தூஷிக்கப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. மிக முக்கியமான ஒரு காரியம். 14ஆவதாக ஒருவருக்கொருவர் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன் என்று எபேசியர் 4:25 வாசிக்கிறோம். நான் இந்த பொய் கூறுகிறதை பற்றி ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். அதை முடிந்தால் நீங்கள் கேட்டு பாருங்கள். சிலருக்கு சாதாரணமாக பொய் பேசுகிறது. அவர்கள் அதை பொய் என்றும் நினைப்பதில்லை, அதை பாவம் என்றும் நினைப்பதில்லை. அவர்கள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதுவல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளை வாயிலிருந்து பொய் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர், அதற்கு முந்தினது பார்த்தோம், பொய் பேசாதிருங்கள். புட்டிங் அவே த லையிங் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உதவி செய்யுங்கள். மினிஸ்டர் டு ஒன் அனதர், அதை ஒரு ஊழியமாக ஆண்டவர் பார்க்கிறார். மினிஸ்டர் டு ஒன் அனதர் என்று ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் செய்த உதவி, ஆண்டவர் உதவி செய்கிற நிலைமையிலே நம்மை வைத்திருந்தால் நீங்களும் நானும் சந்தோஷப்படணும். தேவையான ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி 1 பேதுரு 4:10 பாருங்க, அவனவன் பெற்ற வரத்தின்படியே, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வரம், ஒரு கிருபை வரம். நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பொருளால் உதவி செய்யலாம், உங்களுடைய வேத அறிவினால உதவி செய்யலாம், உங்களுடைய அபிஷேகத்தை கொண்டு உதவி செய்யலாம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை கொண்டு உதவி செய்யலாம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை கொண்டு உதவி செய்யலாம். எனவே இந்த 15 காரியங்களும் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் அதை நிதானமாக இந்த செய்தியை கேளுங்கள். நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே ஒரு தற்பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்கள். நானும் தற்பரிசோதனை பண்ணிக்கொள்கிறேன். இதில் நம்ம எதில் குறைவுபட்டிருந்தாலும் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ள குறைகள் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.